செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். டாமி டேனியல்ஸ் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உலகின் கவனத்தையே தன் பக்கம் திருப்பியவர். யார் இவர்? இவரது பின்னணி என்ன என்று பார்க்கலாம். அமெரிக்காவில் அதிபர்களாக இருந்தவர்கள் தங்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை சந்திப்பது புதிதல்ல. ஜான் எஃப் கென்னடி மீது மெர்லின் மன்றோ, பில் கிளின்டன் மீது மோனிகா லெவின்ஸ்கி என ஒரு பட்டியலே உண்டு. இந்த பட்டியலில் இப்போது இடம்பெற்றிருப்பது டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்காவின் 45வது அதிபராக 2017 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் பதவி வகித்தவர். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் களமிறங்க இருப்பவர். டொனால்டு ட்ரம்ப் அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இருந்தபோதே கிளம்பியது பூதம். அதற்கு முன்னதாக சின்னத்திரை மற்றும் திரைப்பட நடிகராகவும் தொழிலதிபராகவும் அறியப்பட்டிருந்தார் டொனால்டு ட்ரம்ப். தேர்தலில் போட்டியிட்ட காலத்தில் தன்னுடைய இமேஜை டேமேஜ் செய்யும் செய்திகள் பரவாத வகையில் பார்த்து கொண்டார். 2016ஆம் ஆண்டிற்கு முன்பு அவருக்கு பல பெண்களுடன் திருமணத்தை மீறிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ட்ரம்புக்கு தன்னுடனும் தொடர்பு இருந்ததாக ஆபாச பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் புகார் எழுப்பினார். 2006ஆம் ஆண்டு இருவருக்கும் அந்தரங்க தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து ட்ரம்ப் தன்னுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக ஸ்டார்மி டேனியல்ஸ் வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது தங்கள் இருவருக்கும் இடையிலான அந்தரங்க உறவு குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தம். இதற்காக $1.5 லட்சம், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் போட்டு உடைத்துள்ளார் ஸ்டார்மி. இப்படியான ஒப்பந்தம் இரு தனிநபர்களுக்கு இடையிலானது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஸ்டார்மிக்கு கைமாறிய இந்த தொகை அதிபர் தேர்தலுக்கான பரப்புரைக்காக பயன்படுத்தப்பட்டதென கணக்கில் காட்டப்பட்டிருக்கிறது. நியூயார்க் சட்டப்படி இது குற்றமாகும். இது குறித்த வழக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் நடந்தபோது ட்ரம்புக்காக ஒப்பந்தம் போட்ட வழக்கறிஞர் அவருக்கு எதிராகவே வாக்குமூலம் அளித்தார். இந்த வழக்கு விசாரணையில் ஸ்டார்மி டேனியல்ஸ் தொடர்ந்து 2 நாட்களாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். விசாரணையில் ட்ரம்ப் தரப்பு வழக்கறிஞர் தொடுத்த சரமாரி கேள்விகளுக்கு அயராமல் பதிலளித்தார் ஸ்டார்மி. அமெரிக்காவில் லூசியானா மாகாணத்தில் பிறந்தவர் ஸ்டார்மி டேனியல்ஸ். ஆபாச படங்களில் நடிப்பதோடு அவற்றில் திரைக்கதை, இயக்கம் என பங்காற்றி வருபவர். இந்த துறையில் அமெரிக்காவின் பல்வேறு அமைப்புகள் வழங்கும் விருதுகளை வென்றவர். இந்த துறையிலிருந்து விலகப் போவதாக அண்மை காலமாக சொல்லி வருகிறார். ஸ்டார்மி டேனியல்ஸ் மிகச்சிறந்த நடன கலைஞராக திகழ்பவர். அமெரிக்காவில் அனைத்து பகுதிகளிலும் இயங்கும் கேளிக்கை விடுதிகள் புகழ் பெற்றவை. இந்த பார்களில் இரவு நேரங்களில் கேளிக்கைக்காக ஆடப்படும் போல் நடனத்தில் தேர்ந்தவர் ஸ்டார்மி டேனியல்ஸ். எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராமல் இயங்குபவர் ஸ்டார்மி டேனியல்ஸ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.